Hello to everyone. My name is C. Amrita. I am studying in 8th standard. My school name is Medona Metric Higher Secondary School, Gianagar, Madurai. And I am also a student of Junior IAS Academy. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸ் 7th ஸ்டாண்டர்ட் மோஷன் சயின்ஸ் 7th ஸ்டாண்டர்ட் மோஷன் பார்க்க போகிறோம். Introduction. See mom, that giant wheel that is moving. அதாவது இந்த மோஷன் இயக்கத்தோட ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம் பார்க்கலாமா? Introduction. See mom, that giant wheel that is moving. ஓகே, இங்க வந்து யார் யாருக்கா ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வந்து ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்களா? இப்ப வந்து பையன் என்ன கேக்குறான்னு பார்த்துப்போமா? Introduction. See mom, that giant wheel that is moving. இந்த ஜெயின் வீல் இருக்கா, இந்த ஜெயின் வீல்ல பாருங்கம்மா, இதுதான் ஜெயின் வீல், பார்த்துக்கோங்க. இந்த ஜெயின் வீல்ல பாருங்கம்மா, இந்த ஜெயின் வீல் வந்து மோஷன் இயங்கி கொண்டு இருக்கிறது. Yes, that giant wheel is in motion. இந்த ஜெயின் வீல் இருக்கா, இந்த ஜெயின் வீல் வந்து ஒரு மோஷன், அதாவது ஒரு இயக்கமா இருக்கிறது. மறுபடி பாருங்க, போட்டு காமிக்கிறேன். Introduction. See mom, that giant wheel that is moving. Yes, that giant wheel is in motion. What is motion, mom? மோஷன் அப்படின்னா என்ன அம்மா? கை வச்சு சொல்லணும். மோஷன் அப்படின்னா என்ன அம்மா? யார் கேட்குறா? பையன் வந்து அம்மாட்ட கேட்குறாங்க. மோஷன் இயக்கம் அப்படின்னா என்ன அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா? அப்படியே கை வச்சுக்கோங்க. அப்படியே Motion is one of the key topics in physics. Everything in the universe moves. அப்படியே வச்சுக்கிட்டே பேசுங்க. கை வச்சுக்கிட்டே பேசுங்க. அதாவது வந்து அம்மா என்ன சொல்றாங்க, பிசிக்ஸ் அதாவது இயற்பியல்ல வந்து ஒன் ஆஃப் த மெயின் டாபிக்கா வந்து மோஷன் இருக்கு. எது இருக்கு? இயக்கம் வந்து இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம யூனிவர்ஸே வந்து இயங்கி கொண்டுகிட்டே தான் இருக்கு. அப்படி தொட்டு வச்சுங்க. படிங்க. It might only be a small amount of movement and very very slow. அப்படியே கை வச்சுங்க. But movement does happen. But I am not in motion. Even if you appear to be standing still, the earth. அதாவது மோஷனை பத்தி என்ன கொஞ்சம் விளக்குங்கம்மா எனக்கு அப்படின்ற அந்த பையன் கேட்குறியான். அதுக்கு வந்து அம்மா என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, மோஷன் அப்படின்றது வந்து சின்ன சின்ன பொருள்ல கூட ஒரு மோஷன் நடக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோன் வச்சுக்கலாமா? இந்த ஃபோன் வந்து இப்படி ஒரு தள்ளின ஒரு மோஷன், அல்லது இப்படி புஷ் பண்ண ஒரு மோஷன், அல்லது இப்படி புல் பண்ணா ஒரு மோஷன் ஆகுதா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட மோஷன் அப்படின்றது வந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. Is moving around the sun, and the sun is moving around our galaxy. But I am not in motion. Even if you appear to be standing still, the earth is moving around the sun, and the sun. இப்போ இங்க என்ன இருக்கு? சன் இருக்கா? என்ன இருக்கு? சன் இருக்கா? சன் மூவிங். அது சன்னுக்கு வெளியே என்ன இருக்கு? எர்த் என்ன ஆயிட்டு இருக்கு? சன்னை சுத்தி மூவிங், எப்படி சுத்தி சுத்தி மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, மூவிங் பண்றது பாருங்க. I am not in motion. Even if you appear to be standing still, the earth The is moving moving ஆகுது around பாத்தீங்களா? the sun, and the sun is moving around our galaxy. Mom, சன் வந்து எதை சுத்தி மூவ் ஆகுது? கேலக்ஸை சுத்தி மூவ் ஆகுது. எதை சுத்தி மூவ் ஆகுது? கேலக்ஸை சுத்தி வந்து சன் மூவ் ஆகுது. but I am not in motion. Even if you appear to be standing still, the earth is moving around the sun, and the sun is moving around our galaxy. Mom, I want to know more about motion. Please tell me. Oh, அம்மா, நான் இன்னும் வந்து மோஷன் அப்பதான் இயக்கத்தை பற்றி இன்னும் எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு. அதை எனக்கு சொல்லி தரீங்களா அப்படின்னு வந்து பையன் வந்து அம்மாட்ட கேட்கறான். ஓகேவா? Okay, let's go home. I will teach you about motion.
ஓகே, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து மோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றேன்னு சொல்லி அம்மா வந்து பாயிண்ட சொல்றாங்க. சூப்பர். Objectives. At the end of this lesson, you'll be able to தொடுங்க ஆப்ஜெக்டிவ் define motion, நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்? அப்ஜெக்டிவ்ஸ். இந்த லெசன்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம் அப்படின்றத என்னென்ன படிச்சா என்னென்ன நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்கிற முடியும், என்னென்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத பத்தி நம்ம படிக்க போறோம். describe motion along a straight line, understand uniform and non-uniform motion, calculate speed, define and calculate velocity, define acceleration, understand the graphical representation of motion, explain uniform circular motion. வச்சுங்க தொடாம அப்படியே வச்சுங்க. அந்த இது பூரா மெட்டீரியல் சரியில்லை, முதல்ல தொடுங்க. அது தெரியணும்ல, அந்த அப்படியே வச்சுருங்க. முதல்ல இன்னும் கொஞ்சம் ரைட்டு போங்க. முதல்ல நீங்கள் தொட்டிங்கல்ல, அப்போ தெரியுது. பரவாயில்ல, பரவாயில்ல. ஸ்டார்ட். Okay, learning objectives. At the end of this lesson, you will able to. அதாவது இந்த லெசன்ல நம்ம ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த லெசனால் நம்ம நிறைய இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று இயங்குது அப்படின்னா அதை வந்து நம்ம நல்லா எப்படி இயங்குது, அந்த இடத்துல என்ன ஆகுது, ஃபோர்ஸ் ஆகுதா இல்லை வந்து புஷ் பண்ணுறோமா இல்லை புல் பண்ணுறோமா, அந்த இடத்துல என்ன ஆகுன்னு சொல்லி நம்ம நல்லா கற்றுக்கலாம். அடுத்து டிஃபைன் மோஷன். டிஃபைன் மோஷன் அதாவது மோஷன் அப்படின்னா என்னது? இயக்கம். இயக்கத்தை பற்றி கற்றுக்கிறோம். டிஸ்கிரைப் மோஷன் அலாங் ஸ்ட்ரெயிட் லைன். டிஸ்கிரைபிங் மோஷன். டிஃபரண்டா? டிஸ்கிரைப் சொல்லுங்க. மோஷன் அலாங் எஸ் டிஸ்கிரைப். டிஸ்கிரைப்ல டிஸ்கிரைப். சரி, டிஸ்கிரைப் மோஷன் அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது இப்போ வந்து மோஷன் அப்படின்னா என்னது? இயக்கம். அந்த ஒரு காரில் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு காரில் வந்து நம்ம போயிட்டு இருக்கும் போது எப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக இயங்கி கொண்டே போவோம்ல, அதை பற்றி கற்றுக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். அண்டர்ஸ்டாண்டிங் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். அதாவது யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன, நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன அப்படின்றத கற்றுக்க போகிறோம். யூனிஃபார்ம் மோஷன் என்னது? சீரற்ற வேகம் மற்றும் சீரான வேகம் அப்படின்றத பற்றி கற்றுக்க போகிறோம். கால்குலேட் ஸ்பீடு. கால்குலேட் ஸ்பீடு நம்ம எவ்வளோ தூரம் எங்கே ஸ்பீடாக போகிறோம் அப்படின்றத வந்து கணக்கெடுத்து பார்க்க போகிறோம். டிஃபைன் அண்ட் கால்குலேஷன் வெலாசிட்டி. டிஃபைன் அண்ட் கால்குலேஷன் வந்து அட்லீஸ்ட் 2 times இந்த அட் தி எண்ட் ஆஃப் தி எகைன் ஒவ்வொரு தடவையும் சொல்ல வர்றீங்கல்ல, ஒரு தடவை சொல்ல 2 தடவை. டிஸ்கிரைப், டிஃபைன், டெஃபினிஷன். இதை வந்து எகைன் ஒரு தடவை சொல்லிவிட்டு செகண்ட் உங்களுக்கு மைண்டில் மட்டும் எப்போ இருக்கணும். அது வந்து டைட்டில் ஒரே வரியில் சொல்லிடாமல் செகண்ட் 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 சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிசீவிங். ஓகே, நீங்கள் வாங்க. இது மூலம் என்ன சொல்லியிருக்கேன்? செல்லை வச்சுக்கோங்க. இப்போ அசிட்டிஸு போய்கிட்டே இருங்க. அப்போது உங்களுக்கு வந்து எதெல்லாம் வருது எப்போவுமே ஒரு விஷயம் தெளிவெடுத்துங்க. இந்த 2 timesன்றது மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு வேர்டோ ஒரு முக்கியமான வார்த்தையோ அல்லது முக்கியமான டேர்ம். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ்ன்றது டேர்ம். ஃபோட்டோசிந்தசிஸ் பார்க்க போகிறோமா அப்படின்னு போயிடாமல் ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன, அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன, அது ஒளிச்சேர்க்கை, அதாவது ஒளிச்சேர்க்கை. இப்படி 2 times மட்டும் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே மிஸ்ஸே ஆகாது. அது அப்படியே டீச்சர் ஆயிரும், கன்வெர்ட் ஆயிரும். Hello to everyone. I am Kartika, studying 7th standard in Madonna Matriculation Higher Secondary School, GR Nagar, Madurai. And I am also a student of Junior IAS Academy. Now I am going to teach you about 6th standard Science Unit 3, Changes Around Us. Changes
அரவுண்ட் அஸ். அதாவது நம்ம இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 3 நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். ஸோ இந்த லெசனுடைய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாமா? Introduction. Mom, the roti I rolled is not round. What should I do? Dad, இப்போ அப்படி கை வைக்கும்போது இங்கே நல்லா இருக்கு. இங்கே வந்து பாருங்களேன், கை வச்சு போகும்போது தெரியுது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளாஸ் அடிச்சிருது பாருங்க. வச்சு சொல்லுங்களேன். சொல்லுங்க சார். இப்போ இந்த பொண்ணு வந்து அம்மாவும் பொண்ணும் இருக்காங்க. தொட்டு சொல்லுங்கள். பார்த்தீங்களா? இப்போ தெரியுதா? இப்போ பாருங்க, கை எடுத்தோடனே பாருங்களேன். இப்போ மூவிங்கில் ஒன்றே கட் ஆயிரும். இங்கே பாருங்களேன், இப்போ வந்து பாருங்களேன். புரியுது சார். அது என்னான்டே எனக்கு விளங்கலை. எடுக்கிறது இதுவும் இருந்துக்கிட்டே இருக்கும்போது பேசும்போது தான் இது சரியாக தான் இருக்குது. லைட்டை வேணும் மற்றி பாருங்க. லைட்டை வேணும் சார், ஒரு நிமிஷம் சார். லைட்டை வேணும் மற்றிருங்க பார்ப்போம். இந்த லைட் அமத்தா, அதை போட்டு இந்த லைட்டை அமர்த்திருங்க பாருங்க. இது எங்கனையே வந்து ஃப்ளாஸ் அடிக்குது. சரி பரவாயில்ல. இப்போ நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தேன். அடுத்த கூட காமிக்க இப்படி வச்சு இல்லையா? இல்லை அந்த அந்த ஒளியில் வந்து இது சிக்கலாகுது கேமராவில். இந்த கேமராவில், எஸ் சார். இந்த கேமராவில் தானே இப்போ அதை எடுக்குது. சரி இப்போ ஓகேவா? ஓகேன்னு தொட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். சரி இல்லை, இனிமேல் வராது, எதுவும் கரெக்டாக இருக்கும். அப்படியா? ஆமாம் தான். இப்போ தொட்டா இப்படி வரும், விட்டதுக்கப்புறமா இவ்வளோதான் இருக்கும். நடத்தும் போது என்ன காரணம் சார்? அது பிரைட்டை கம்மி பண்ணேன் சார். எந்த பிரைட்டு? ஓ இந்த பிரைட்டியா? இதில் ஃபோனில் பிரைட் இருக்கும்ல சார். ஆமாம், ரைட் போடுங்க. சரி போடுங்க பாருங்க. ரைட். அப்படின்னா எனக்கு இந்த மேட்ரு இருக்குமேன்னு பார்த்தேன். முதல்ல மேட்ரே இல்லாம போச்சு. சூப்பர் பிரைட். அதான் அந்த பிரைட்டு சூப்பர். கரெக்டு. ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இங்க இருக்கக்கூடிய அம்மாவும் பொண்ணும் வந்து ஒரு சப்பாத்தி போடுறாங்க. அந்த சப்பாத்தி போடுறப்ப அந்த பொண்ணு வந்து அந்த சப்பாத்தியை ரோல் பண்ணுது. ஓகேவா? என்ன பண்றாங்க, நல்லா உருட்டுறாங்க. அப்படி உருட்டும் போது பேசுங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்றாங்க, நீங்க உருட்டுறப்ப மட்டும் நல்லா ரவுண்டா வருது, ஏன் இது வந்து ஒரு கரெக்டான அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வர மாட்டுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறாங்க. it is all right. You can change the roll dough back and try again. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, மறுபடியும் அந்த மாவை எடுத்து நல்லா உருட்டிட்டு மறுபடியும் நல்லா தேய்ச்சி பாரு அப்படின்னு சொல்றாங்க. Mom, can I do that? Yes, Seema. அதை எடுத்துட்டு கை எடுத்துங்க. அது மறுபடியும் சொல்லும்போது கை எடுத்துங்க. ஏன்னா அது கை மறைக்குது. இப்போ சொல்லுங்க. இப்போ உடனே அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கையை கொஞ்சம் எடுத்துங்க. அதை சொல்லும்போது மட்டும் கையிட்ட போங்க. இப்போ பாருங்க, கிளியரா இருக்கு. இப்போ வந்து அந்த பொண்ணு சரிம்மா நான் இப்போ திரும்பி எடுத்துட்டு திரும்பி உருட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. This is one of the changes that can be reversed. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு மாற்றம். அதாவது இந்த பொருள் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ நான் இப்போ உருட்டி வச்சிருக்கோம், என்னன்னா ரவுண்டா இருக்கும். இப்போ அந்த ரவுண்டே நல்லா தேய்ச்சோன்னா எப்படி ஆயிரும், ஃப்ளாட் ஆயிருமா? அந்த இடத்துல சேஞ்ச் நடக்குது. இப்போ திரும்பியும் அந்த மாவு எடுத்து சேஞ்ச சொல்லும்போது அந்த உருண்டையிலிருந்து இந்த ஃப்ளாட்டுக்கு வர்றது ஒரு சேஞ்ச். வெரி குட். இப்போ திரும்பி நம்மளால அதை எடுத்து உருட்ட முடியும்ல. அப்போ இதை வந்து ரிவர்சபிள், திரும்பி மாறக்கூடிய சேஞ்சா நம்ம வந்து சொல்றோம். Children, in this lesson we will learn about changes around us and the reversible and irreversible changes. இப்போ நம்ம இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சுத்தி எப்படி மாற்றம்லாம் நடக்குது அப்படின்றதையும், ரிவர்சிபிள் சேஞ்ச்னா என்ன, இர்ரிவர்சிபிள் சேஞ்ச்னா என்ன அப்படின்றது இந்த லெசன்ல இப்போ பார்க்க போறோம். வெரி குட். சார் Objectives. At the அப்போ ஆப்ஜெக்டிவ்ஸ் லேசா தெரியுது. you will be able to describe the changes that occur around us, explain reversible changes, explain irreversible changes, describe expansion, describe evaporation. ஆப்ஜெக்டிவ்ஸ், அதாவது நம்ம இந்த லெசன் படித்து முடிச்சக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பற்றி, அதாவது இப்போ இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதெல்லாம் இந்த லெசன் நம்ம படித்து முடிச்சக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். டிஸ்கிரைப் த பெருசாகிக்கலாம். அது அப்படி லேசாக
அதெல்லாம் Describe the changes சரி that பரவாயில்ல என்ன சொன்னாங்க? முதல்ல இருந்த பாருங்கள் எப்போ பாருங்கள் வந்துருச்சு வந்துங்க அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவை வெரி குட் சூப்பர் அப்படிதான். describe the changes that occur around us. அதாவது நம்ம சுற்றி நடக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றத என்னன்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். எக்ஸ்பிளைன் ரிவர்சிபிள் சேஞ்ச், அதாவது மாறக்கூடிய அந்த சேஞ்ச் இருக்கு இல்லையா, சூப்பராக வந்துருச்சு பார்த்துங்க. இப்போ உங்களுக்கு வந்து பேட்டரி இப்போ கேட்சாச்சு. வெரி குட் சூப்பர் அந்த சூப்பர். சேஞ்ச் இருக்கு இல்லையா. இப்போ ரிவர்சிபிள் சேஞ்ச் நம்ம கிட்ட யாராவது வந்து கேட்டாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அண்ட் எக்ஸ்பிளைன் irreversible சேஞ்ச், அதாவது irreversible சேஞ்ச் அப்படின்னா என்னன்றதையும் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இந்த லெசன் படித்து முடிச்சதுக்கப்புறம். டிஸ்கிரைப் எக்ஸ்பேன்ஷன், அதாவது விரிவாக்கம் அப்படின்னா என்னன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். டிஸ்கிரைப் எவாப்ரேஷன், அதாவது இப்போது சம்திங் எவாப்ரேஷன் அப்படின்னா என்னன்றதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி கொண்டு போங்க. வெரி குட் சூப்பர். Overview of changes. Have you noticed how seeds grow into trees? Another point to notice is போட்டு விடுங்க நல்லா தான். describe evaporation. Overview of changes. Have you noticed how seeds grow into trees? ஏன் உடனே ஆஃப் பண்ணுறீங்க? கொஞ்சம் சார் விடுங்க. சொல்லிட்டு திரும்பி போட்டு காமிக்கிறேன். ஓகே. இப்போ போட்டு, அதாவது இப்போ நம்ம ஒரு சின்ன சீடு இருக்குன்னா அதை இப்போ நம்ம என்ன பண்ணோம், மண்ணில் போட்டு புதைச்சி அதை மரமாக வளர்ப்போம். இப்போ அந்த சீடை உள்ளே போட்டுட்டு அது வந்து எவ்வளோ பெரிய குட்டியாக இருக்கக்கூடிய அந்த சீடு தண்ணி ஊற்றி சன்லைட் பட்டு அதுக்கு தேவையான கூடிய அந்த உரங்கள்லாம் போட்டக்கப்புறம் ரொம்பவுமே வந்து பெருசாக வந்து வளருது இல்லையா. இப்போது திரும்பியும் அந்த மரத்தை நம்மளால் சீடாக ஆக்க முடியுமா? அதை வந்து கொஞ்சம் பெருசாக முதல்ல ஒரு சின்னதாக காமிக்கிறேன், கொஞ்சம் பெருசு காமிக்க பாருங்கள். இப்போ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் இப்போ இது ப்ளோ பண்ணிக்கலாம்ல. இப்போ இதாங்க அங்கே நீ பண்ண வேண்டியது. எங்கே பண்ண வேணாலும் நீங்கள் அந்த அந்த இப்போ வந்து மொபைல்லையும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, இதுலேயும் பண்ணிடுவீங்க, இன்ட்ராக்டிவ் போர்ட்லேயும் பண்ணிடுவீங்க. அப்போ எவ்ரிதிங் ஓகே தானே. இப்போ இந்த சின்ன சீடாக இருக்கிறது ஒரு பெரிய மரமாக வளருது. இப்போ மறுபடியும் அந்த மரத்தை ஒரு குட்டி சீடாக ஆக்க முடியுமா? முடியாதுல்ல. இதைத்தான் நம்ம வந்து irreversible சேஞ்ச் சொல்கிறோம். இப்போ பாருங்களே. Describe evaporation. Overview of changes. Have you noticed இப்போ அந்த சீடை உள்ள how seeds போட்டோடனே grow into வளருது trees? மரமா. Another point to notice is how இப்போ அதை திரும்பி snowmelt வளர்ந்தக்கு அப்புறமா சீடை மாற்ற முடியுமா? அந்த சேஞ்சை நம்ம irreversible சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர் சூப்பர் வெரி குட். and the water flows to the river. How does this happen? அதான் இப்போ வந்து அந்த சின்ன இப்போ பனி பிரதேசங்கள் இருக்கு இல்லையா, அந்த பனி வந்து உருகி தண்ணியாக வரும். இப்போ திரும்பியும் அந்த இதை வந்து நம்மளால் ஐஸாக மாற்ற முடியும்ல. இப்போ ஃப்ரீசரில் வச்சோம், இப்போ தண்ணி கொஞ்சோன்னு வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நாளைக்கு காலையில் எடுத்து பார்த்தோம்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகியிருக்கும். அப்போ இதை வந்து ரிவர்சிபிள் சேஞ்ச், மறுபடியும் அதை பழைய ஸ்டேட்டுக்கு கொண்டாட முடியும் அப்படின்ற அந்த சேஞ்சு தான் ரிவர்சிபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். These are changes that are taking place around us all the time. Reversible changes. Changes are of two types, reversible and irreversible. இந்த சேஞ்சஸ்லேயே மொத்தம் 2 வகை இருக்குது. என்னென்ன அப்படின்னா ரிவர்சிபிள் அண்ட் irreversible. என்னென்ன சேஞ்ச் இருக்குது? ரிவர்சிபிள் அண்ட் irreversible. Changes that can be reverted to their original state are reversible changes. இப்போ ரிவர்சிபிள் சேஞ்ச்னா என்ன? ஒரு பொருளை திரும்பி மாற்றிட்டு திரும்பி அதே ஸ்டேட்டுக்கு கொண்டாட முடியுமா? அதாவது இப்போ தண்ணியை ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆயிடுது. இப்போ நம்ம அதை ஹீட் பண்ணோன்னா திரும்பி வாட்டராகவே மாறிடுது இல்லையா. அதை தான் வந்து ரிவர்சிபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? Try this. Take some sand and mix it in water. Would you be able to remove sand from water after they are mixed together? Try this one. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கண்டெய்னர் மாதிரி எடுத்துட்டு அதில் வந்து இப்போ தண்ணி ஃபில் பண்ணியிருக்காங்கல்ல, இப்போ அதில் வந்து கொஞ்சமாக மண் எடுத்து அந்த தண்ணியில் வந்து போட்டுட்டு இப்போ இன்னொரு கண்டெய்னர் எடுத்திருக்காங்க. இப்போ கலக்குறாங்களா மண்ணை. Take some sand and mix it in water.
Would you be able to இப்போ remove இன்னொரு sand? கண்டெய்னர் எடுத்து அதில் ஒரு சின்ன கண்ணாடி டியூப் மாதிரி வச்சு அதில் வந்து தண்ணி இதில் இருக்கக்கூடிய தண்ணி அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த தண்ணி மட்டும் போயிடுது, இங்கே மண் வந்து இருக்கு இல்லையா? இப்போ தண்ணியில் மண்ணை கலந்துட்டு திரும்பி நம்ம ஊற்றுனப்போ பழைய மாதிரி வந்துருச்சு இல்லையா? அப்போ இது வந்து ரிவர்சிபிள் சேஞ்ச், திரும்பி பழைய ஸ்டேட்டுக்கு வரக்கூடியதை ரிவர்சிபிள் சேஞ்ச் அந்த சொல்லுவோம். வார்த்தை சொல்லிக்கோங்க. பழைய எகெயின் வந்து பழைய ஷேப்புக்கே வந்தால் ரிவர்சபிள். ஓகே, வெரி குட். From water after they are mixed together. அதை இப்போ சொல்லலாம். Try this one. அந்த அந்த Melt லைவ்ல a போகும்போது நீங்கள் chocolate சொல்லலாம். bar கரெக்ட். to liquid. அடுத்து Do you think you can solidify the same liquid to be a chocolate bar again? These இப்போ என்ன பண்ணாங்க, இப்போ சாக்லேட் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த சாக்லேட்டை எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, Try this one. அதை வந்து மெல்ட் பண்றாங்க. Melt a இப்போ chocolate சாக்லேட்டை bar அதில் to போட்டு liquid. மெல்ட் பண்றாங்க. do you இப்போ அது think வந்து you ஒரு can லிக்விட் கொஞ்சம் ஸ்டேட்டுக்கு நிறுத்தி மாறிடுச்சு சொல்லலாம். இல்லையா? அந்த வேக வேகம் போனால் அவங்களுக்கு விளங்காது. நீங்கள் இந்த சாக்லேட்டை மெல்ட்டு, அப்படி சாக்லேட்டை மெல்ட், அதாவது அதை வந்து என்ன ஆக்கிடுறாங்க, உருக்கிடுறாங்க. அதை மட்டும் நீங்கள் வந்து எப்போவுமே ஒரே சென்டென்ஸாக போகிறத இந்த ஒரு உருக்குறது மெல்ட் பண்ணுறதெல்லாம் மேட்டரு. அதை வந்து நீங்கள், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா மெல்ட் பண்ணிடுறாங்க. அப்படி இல்லை, அதை அதுக்குள்ளே வச்சு பாருங்கள் உருக்குறாங்க. இந்த பாருங்கள் உருக்குறாங்க. சொல்லுங்கள். இப்போ அந்த சாக்லேட்டை அந்த ஒரு கண்டெய்னர், அதாவது அந்த பாத்திரத்தில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி அதை வந்து ஹீட் பண்ணுறாங்க. அதை வந்து சூடாக்கும் போது என்ன ஆகும், அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி அதாவது உருகிரும். அப்படி அந்த உருகுனதை இன்னொரு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதில் இப்போ அதாவது மாத்துறாங்க, can ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. solidify the same liquid to be a chocolate bar again? இப்போ இதை வந்து நம்ம வந்து காய வச்சிட்டோம் அப்படின்னா, ட்ரை பண்ணிட்டோம்னா திரும்பி என்ன ஆயிரும், ஒரு சாலிட் ஆயிரும். இப்போ திரும்பி இதை நம்ம மெல்ட் பண்ணோம்னா திரும்பி வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும் இல்லையா? அப்போ இது வந்து ரிவர்சபிள் சேஞ்ச். These are examples of reversible change. இப்போ நம்ம பார்த்த இந்த ரெண்டு எக்ஸாம்பிளுமே வந்து ரிவர்சபிள் சேஞ்ச் தான். Irreversible changes. Let us now look at some more changes and find out whether we can reverse them. Let's try breaking an egg and beating it for an omelette. Let's try to fry this beaten egg on a fry pan. Can we not? இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டாரு. இங்க இருக்க முட்டையை இப்போ உடைச்சு அந்த பேன்ல ஊற்றி இப்போ ஃப்ரை பண்றாரு. இப்போ என்ன ஆகுது, அந்த முட்டை உடைச்சிட்டோம். திரும்பி அந்த முட்டையை வந்து நார்மலான திரும்பி பழைய மாதிரி கொண்டாட முடியுமா? முடியாது. ஏன்னா இப்போ வந்து அதை நம்ம ஃப்ரை பண்ணி இப்போ சாப்பிட்ற ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த முட்டையை மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட சேஞ்சை தான் இர்ரிவர்சிபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். Original egg back. மறுபடியும் போட்டிருக்காங்க சொல்லிட்டு Do you மறுபடியும் அந்த like படத்தை Let's try breaking an egg இப்போ அந்த and beating it. எக்ஸ்பிளனேஷன் எகைன். இப்போ பாருங்க, Let us now look at முட்டை some மாமா. more changes ஓகே, வெரி குட். and find out whether we can reverse them. Let's try breaking an egg இப்போ அந்த and முட்டையை beating எடுத்து it உடச்சி for an ஊற்றிட்டு omelette. அதை நல்லா Let's try to கலக்கிட்டு fry இப்போ this beaten egg அந்த on a பேன்ல fry ஊற்றுனோடனே pan. இப்போ ஃப்ரை ஆயிருச்சு. Can we now இப்போ get ஆம்லேட் the ஆயிடுச்சு. original egg திரும்பி back? நம்ம ஒரிஜினலாக திரும்பி மாற்ற முடியுமா பழைய மாதிரி முட்டையா? அப்போ இதுதான் வந்து இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். Do you like apples? Let's வெரி cut குட், an சூப்பர். apple அதுலேயே வருது into நிறையா. 4 pieces. After cutting the apple, can we get the whole apple back again? அதாவது இப்போ ஒரு ஆப்பிள் இருக்கு, இப்போ நம்ம ஆப்பிள் சாப்பிடுவோம் இல்லையா, இதை சாப்பிட்றதுக்கு இப்போ கட் பண்ணுறோம். இப்போ 4 பீஸாக அதில் கட் பண்ணிட்டாங்க. இப்போ கட் பண்ண